கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு எபிசோடில் கர்த்தர் அவருடைய வேதத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. முதலாவது நம்ம ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையவராக இருக்கிறவரே, இந்த வேளையிலே ராஜாவே உம்மை நோக்கி பார்க்கவும் பெண்களை குறித்து தியானிக்கிறதுக்கு எவ்வளோ முக்கிய ஸ்தானத்தை கர்த்தர் அவர்களுக்கு நீர் கொடுத்தீர். இதில் படிக்க வேண்டிய என்னென்ன பாடங்கள் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு கற்றுத்தாங்க. பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்களுக்கு நீர் போதித்தரலும். நாங்கள் உமக்கு முன்பாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். மோசேயின் மனைவியை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து. யாத்திராகமம் 4:19 வாசிங்கம்மா. பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பி போனான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாய் இரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போகவிடான். இப்போ வேதத்தை வாசித்தோம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்துலேருந்து மோசேயை ஆயத்தப்படுத்துகிறார். இப்போது மோசேக்கு தேவனாகிய கர்த்தர் பற்றி ஒன்றும் தெரியாது. அவருக்கு தெரிந்ததெல்லாம் என்னென்னா, எதற்காக இஸ்ரவேலின் ஜனங்கள் இவ்வளோ கொடூரமாய் நடத்தப்படுகிறார்கள் எகிப்தில். இதுதான் அவருடைய மனதில் இருக்கிற ஆதங்கம். கண்டிப்பாக தன் மனைவி இடத்துல பேசியிருப்பார், சிப்போராவண்ட பேசியிருப்பார். அந்த ஸ்திரீயும் அதிகமாக தேவனாகிய கர்த்தரை குறித்து பேசியிருப்பார். ஏன்னா மீதியானியர்கள் யார்னா, ஆபிரகாம் சேரா மரித்த பிறகு கேத்துராள் என்ற ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணினார். அவர்கள் மூலியமாய் பிறந்த மகனில் ஒரு மகன் தான் மீதியன். ஸோ அந்த மீதியனுடைய ஜெனரேஷன் தான் இல்லை வந்தவள் தான் இந்த ஜிப்போரா. ஜிப்போராவுடைய தகப்பன் ஜெத்ரோ, அவரும் ஒரு ஆசாரியனாக இருந்திருக்கிறார். ஸோ கண்டிப்பாக தேவனாகிய கர்த்தரை குறித்து அதிகமாய் தெரிந்து, ஆபிரகாமோடு எவ்விதமாக கர்த்தர் நடத்தினார், எவ்விதமாக அவரோடு உடன்படிக்கைக்காக வந்த காரியங்கள் அனைத்தும் பேசியிருப்பாங்க. இதுதான் ஒரு மீதியானாகிய ஜிப்போரா குறித்து ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது. ஏனென்றால் கர்த்தர் சொன்ன காரியம் ஆபிரகாம் இடத்துல, இந்த உடன்படிக்கை இது தேவன் ஆபிரகாமோடு வைத்த உடன்படிக்கை, அது நித்திய உடன்படிக்கை என்று சொல்லி கொடுத்துருக்கார். அதுதான் அந்த கவனன்ட்டு தான் சர்க்கம்செஷன்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு எகிப்தியனாகிய மோசேக்கு இந்த காரியங்கள் ஒன்றும் தெரியாது. அவருக்கு என்னென்னா, எதற்காக இவ்வளோ கொடுமையாக நடத்தப்பட்டார்கள் பார்வோனின் கைகளிலே. அது தேவன் தான் அவருக்குள்ளே உருவாக்கியிருக்கிறது. இவர் பேசுவார், இதை
நிச்சயமாக ஜிப்புரா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாம் நடந்தது கர்த்தரோட இன்டர்வென்ஷன். அதுவும் கண்டிப்பாக மனைவியோடும் தன் மாமனாராகிய எத்ரோவோடும் டிஸ்கஸ் பண்ணதுனால தான் இங்கே அவர் புறப்படுகிறார். மீதியானை விட்டு தன் மனைவி தன் மகன்களை கூட்டிட்டு எகிப்துக்கு போகிறார். அங்கே போகும்போது கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிறேன், இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் அனைத்தும் நான் செய்ய போகிறேன் and சொல்லி தேவன் அவர் கையில் கொடுத்துருக்க கோல் அதை எடுத்து உபயோகப்படுத்துறதுக்கு அதிகாரத்தை கொடு. இப்போ நம்ம ஒவ்வொருத்தருடைய கரங்களிலும் இருக்கிற கோல் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இப்போ நம்ம லைஃப்லேயும் வருகிற எல்லா சேலஞ்சஸ், அனுதினம் வருகிற சேலஞ்சஸ் அத்தனையும் நம்ம மேற்கொள்ளுறதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கோல் தெய்வ வசனமாகி ஆவியின் பட்டயம். இந்த இடத்துல அவர் புறப்பட்டு செல்ல ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எடுங்க வாசிக்கலாம். 21ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏறிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பி போனான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையில் பிடித்து கொண்டு போனான். தேவனுடைய கோல் மோசேயின் கைகளிலே இருக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன். எதற்காக இந்த காரியம் யோசிங்க. ஆர்டினரியாக ஒரு காரியம் கைகூடுச்சுன்னா அது ஒரு இம்பேக்டே இருக்காது. சும்மா எப்படியும் நடந்து முடிஞ்சாச்சு அன்ற மாதிரி இருக்கும். இதுவே போராடி ஒவ்வொரு காரியமும் நம்ம போராடி 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 ஜெயிக்கும் போது அந்த இம்பேக்ட் நமக்குள்ள ரொம்ப பலமாக இருக்கும். இதுதான் தேவன் செய்கிறார். அங்கே பார்வோனுடைய நம்ம வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் பார்வோன் போல் இருக்குது, கடினமான காரியங்கள், மேற்கொள்ள முடியாத காரியங்கள், போராட்டத்தின் மேல் போராட்டம், போராட்டத்தின் மேல் போராட்டம் என்றால் என்னென்னா, நம்ம இப்போ நம்ம லைஃப்பில் எடுத்துக்க வேண்டியது, ஓகே சம்திங் மைட்டி இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் டு மை லைஃப். நான் கற்றுக்க வேண்டியது அதிகமான காரியங்கள், என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அதிகம். ஸோ கர்த்தர் என்னை ப்ரிப்பேரிங் மீ, அதாவது என்னை ஆயத்தப்படுத்திகிட்ருக்கிறார். இதுதான் இங்கே நடக்குது. கர்த்தர் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. மோசே இடத்துல இப்படி நீ நீ போய் செய்யணும், உன் கையில் கோல் கொடுத்துருக்கேன். ஆனால் டோன்ட் திங்க் உனக்கு பதில் வரப்போது உடனே. எப்படி வரும்? நான் கடினப்படுத்துவேன். நடக்கும், அற்புதம் நடக்கும், அவன் பார்ப்பான், அவன் இருதயம் மாறுற மாதிரி இருக்கும், பட் உடனே அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன். ஸோ கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. ரைட், இப்போ படிங்கம்மா. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போகவிடான். அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்டபுத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்டபுத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். ஸோ க்ளீனாக முடிஞ்சிடுச்சு. என்ன நடக்க போது எகிப்தில் ஃபைனல் அவுட்கம் என்னன்றது கர்த்தர் சொல்லி முடிச்சாச்சு மோசத்தில். இதுதான் அங்கே தேவனுடைய வல்லமையான காரியம். நம்ம வாழ்க்கையில் அவர் செய்ய போகிற காரியத்தை எதுவுமே தன்னுடைய தாசனிடத்துலேருந்து
மறைக்கவே மாட்டார். நம் தேவன் ரொம்ப நல்ல தேவன். அவருக்கு பிரியமாக நம்ம நடக்கும்போது அவருடைய சித்தத்தின்படி அவருடைய சித்தத்தின்படி நடத்துறதுக்காக தான் இத்தனை காரியமும் நடக்குது. ஆனால் அவர் எதிர்பார்க்குற மாதிரி நாம் நடக்கணும். ஐ திங்க் ஜிப்போரா எந்த விதத்துலையும் இந்த விஷயத்தில் எங்கேயுமே குறுக்கிடலை. எல்லாத்துலேயும் கரெக்டாக தான் வந்துட்டுருக்காங்க. ஆனால் கான்ஃப்ளிக்ட் இருந்திருக்கு. இது நம்ம பின்னாடி வர வசனத்தில் நம்ம பார்க்கும்போது நம்ம அது வேதத்தில் கம்ப்ளீட்டாக போடலை. ஏன்னா சிலதெல்லாம் we need to read between words, லைன்ஸ் கிடையாது, வேர்ட்ஸ்லேயே அந்த இன்பிட்வீன் என்ன கர்த்தர் சொல்ல வருகிறார், என்ன நடந்திருக்கும்ன்றது நம்ம திங்க் பண்ணுறதுக்கு நமக்கு தெய்வ ஞானத்தோடு நம்ம போனோன்னா நிச்சயமாக அவருடைய ரகசியம் அங்கேயும் வெளிப்படும். எதுக்காக? வேற ஒன்றும் இல்லை, நம்மளே நம்ம ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட்டுக்காக நம்மளே ஆராய்ஞ்சு பார்த்துக்கணும். நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது குறைபாடுகள் இருக்கா, ஏதாவது நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கான்றது நம்ம திங்க் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம அசஸ் பண்ணுறதுக்கு. இங்கே கர்த்தர் ஃபைனல் அவுட்கம் என்ன நடக்க போகுதுன்றது மோசே இடத்துல சார் அவனுடைய இருதயம் கடினப்படும். அடுத்தது அவன் செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது ஃபைனலாக என்ன செய்வேன், அவனுடைய சேஷ்ட புத்திரனை நான் அடிப்பேன்ன்ட்டார். சரி, தொடர்ந்து வாசிங்கம்மா. வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். பாருங்க, இவ்வளோ சொல்லி அவருடைய ஜேர்னியில் என்ன ஃபைனல் நடக்க போது முதற்கொண்டு சொன்ன தேவன், why should he kill Moses? இது எல்லாரும் நீங்கள் யோசிச்சிங்கனாக்கா கண்டிப்பாக இந்த டவுட் வரும். எதுக்காக ஆண்டவர் அவருக்கு கொல்லணும்? இது பாருங்கள், ஒவ்வொரு வேர்ஷன் பைபிளில் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. அதனால் நம்ம 2 வேர்ஷனை நம்ம பார்க்கலாம். தமிழில் படிக்கலாம், அடுத்தது ஆங்கிலத்தில் சில போர்ஷன்ஸ் நம்ம படிக்கலாம். அப்போ தான் நமக்கு உண்மையாக என்ன நடந்ததுன்னு தெரிய போகுது. வாசிங்கம்மா. வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். அப்பொழுது சிப்பிரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து, நீர் எனக்கு இரத்தபந்தமான புருஷன் என்றாள். பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள், விருத்த சேதனத்தின் நிமித்தம் நீர் எனக்கு இரத்தபந்தமான புருஷன் என்றாள். ஆமேன். இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்த வார்த்தை. ஆம்ப்ளிஃபைட் பைபிளில் என்ன போட்டிருக்குதுன்னா, நவ் அப்பரண்ட்லி 25வது வசனம், ஃபெயில் டு சர்க்கம்சைஸ் ஒன் ஆஃப் his sons. எதற்காக இந்த தாய் விருத்த சேதனை செய்யலை? அப்போ அங்கே எதிர்த்து மோசேக்கு அவர் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தானும் தன் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளும் தன் வேலைக்காரர்கள் பிள்ளைகள் எல்லாமே விருத்த சேதனை செய்யணும்னு சொல்லி கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல கட்டளை போட்டார். அது இட்டர்னலாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய இருதயமாகிய நுனித்தோல், இட் ஹாஸ் டு பி சர்க்கம்சைஸ், இட் ஹாஸ் டு பி சர்க்கம்சைஸ் தேவனுக்கு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு ஃபிசிக்கல் கிடையாது, நம்ம இருதயம் கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கு. ஸோ அதுலேருந்து நம்ம விடுதலை பெறணும். அப்போது அங்கே ஜிப்பரா ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்திருக்கு செய்யாமல். அப்போது தேவன் தன்னுடைய புருஷனுக்கு உயிருக்கு ஆபத்து தெரிஞ்ச மாத்திரத்தில் அப்போ தான் அவளுக்கு அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அவள் மாத்திரம் அந்த நேரத்தில் அந்த அம்மா அதை செய்யாமல் இருந்திருந்தாங்கனாக்கா நிச்சயமாகவே தேவனுடைய கோபம் அங்கே இறங்கியிருக்கும் மோசேன் மேலே. ஏன்னா தேவனுடைய தாசன், தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனாகி மோசே.
கர்த்தர் அந்த இடத்துல கிருபை காண்பித்தார் ஜிப்புராவிடம். இம்மீடியட்டாக அந்த அம்மா ஆக்ஷனில் இறங்கி தன்னுடைய காரியம், ஓ நான் தான் இதில் தப்பு பண்ணியிருக்கேன். ஆம்ப்ளிஃபைடில் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு, தமிழில் வேறு மாதிரி இருக்குது. ஸோ ஆம்ப்ளிஃபைடில் கிளியராக சொல்லப்பட்டிருக்கு, ஒன் ஆஃப் த சன்ஸ். ஸோ கர்த்தர் அந்த இடத்துல தயவை காண்பிக்கிறார் ஜிப்புரா இடத்துல. நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கணும், தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து ஏதாவது காணப்படுகிறத நம்ம வாழ்க்கை, கர்த்தர் சொன்ன காரியத்தை நம்ம செய்யாமல் ஏதாவது எதிர்த்து நிற்போமானால் தேவனுடைய கோபம் நம் குடும்பத்தை தாக்க வாய்ப்பு உண்டு. ஸ்திரீகளே, இது முக்கியமாக நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம். ஷுவர்லி அதில் தான் அந்த அம்மாவுடைய வார்த்தை வருது, ஷுவர்லி a husband of blood you are to me. When he let Moses alone to recover, Zipporah said, a husband of blood are you because of the circumcision. The Lord said to Aaron, go into the wilderness and meet Moses. And he went and met him in the mountain of God, Horeb and Sinai, and they became together. ஸோ கர்த்தர் அந்த இடத்துல மோசே இடத்துல அவர் செய்த காரியத்தை கண்டு அவருக்கு வரவேண்டிய அந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு கர்த்தர் இரக்கத்தை காண்பித்தார். அதற்கு உறுதுணையாக இருந்தது ஜிப்புரா. தேவஜனமே, நம்ம வாழ்க்கையிலையும் பாருங்கள், இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் இவங்களுடைய 2 குமாரர்கள் கெர்ஷோம் அண்ட் எலியேசர், இந்த 2 பிள்ளைகளுடைய காரியத்தில் அவர்களுடைய பிள்ளைகள் குறித்து தெய்வ வசனம் சொல்லப்படுகிறது. God blessed the house of Moses. Though அவங்களுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஊழியத்திற்கு மோசேக்கு பிறகு வந்து சேரலை. வெரஸ் ஜாஷுவா வருகிறார். இது பின்னாட்கள் அதை படிக்கலாம். இந்த ஜிப்போராவுடைய வாழ்க்கை கர்த்தர் எவ்விதமாக நடத்தினார். நானே யோசித்தேன், இந்த ஸ்திரீ மீதியனாய்ட் உமன், மீதியனாய்ட் தேசத்திலிருந்து ஆபிரகாமுடைய சந்ததியாக இருந்து தனக்கு எல்லாம் தேவனுடைய காரியங்கள் எப்படி இருக்கணுன்றது தெரிஞ்சிருந்தும் இந்த இடத்துல ஒரு குறை தன் குடும்பத்தில் காணப்பட்டது. அன்றைக்கு மாத்திரம் அந்த ஸ்திரீ சர்க்கம்சிஷன் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, தேவனுடைய குடும்பம் அந்த குடும்பத்தின் மேலே இறங்கியிருக்கும், கோபம் அந்த குடும்பத்தின் மேலே இறங்கியிருக்கும். நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம் இது. தேவனை எந்த விதத்தில் அவருடைய வசனத்துக்கு உகந்த மாதிரி நாம் ஜீவிப்போமையானால், அவர் கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் நியமங்களை கை கொண்டு அவருக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமாக நம்ம இருப்போமானால், தேவனுடைய ரகசியம் நம்மேலும் நம் குடும்பத்தின் மேலும் நம் தலைமுறை மேலும் காணப்படும். தேங்க் காட், அந்த டைம்லி நாலேஜ், அந்த ஸ்பார்க் ஜிப்போரா எடுத்தது. இன்றைக்கு நம்மளையும் செக் பண்ணிக்கலாம். இவங்களை பற்றி 3 இடத்துல தான் ஜிப்போரா பற்றி கூறப்பட்டிருக்குது வேதத்தில், நாட் மச். ஆனால் அந்த ஸ்திரீ அவங்க பண்ண இம்பேக்ட் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் கர்த்தர் செய்தார். பெண்கள் நாம் செய்கிற சின்ன சின்ன காரியம்தான், அந்த சின்ன சின்ன காரியம் பின்னாடி எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்கு நாம் எடுக்கிற பிரயாசன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நல்லதும் சரி கெட்டதும் சரி, சின்ன காரியம்தான் ஏவாள் பண்ணது, பழத்தை சாப்பிட்டது.
ஆனால் டெஸ்ட்ரக்ஷன் டு த ஹோல் ஹியூமன் கைண்ட் வந்தது. கரெக்டு, இதுதான் உண்மை. இந்த அம்மா ஜிப்போரா அவங்க செய்த ஒரு நல் வழி நடத்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து அவர் வசனத்துக்கு உறுதுணை ஆனது நிமித்தம் தேவனுடைய கோபம் மோசே மேலே வரல. அவரை எடுத்து கர்த்தர் உபயோகித்த உகந்த பாத்திரமாக மாறினார் மோசே. அது மாத்திரம் இல்லை, பிசாசுனாக்கா தான் பார்வோன். அந்த பிசாசுக்கு எதிர்த்து நின்று அவருடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களை 6 லட்சம் புருஷர்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. அவர்களும் அவர்கள் மனைவிகளும் பிள்ளைகளும் எகிப்தை விட்டு வெளியில் வர்றதுக்கு ஒரு பெரிய ஒரு பாதையை வகுத்து தந்த ஒரு ஸ்திரீ தான் ஜிப்போரா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம்? நம்ம குடும்பத்திற்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புருஷனுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, பின்வரும் சந்ததிக்கு, நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம எடுக்கலாமே. பெண்களாகிய நாம் ஒரு 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 முக்கிய ஸ்தானத்தை நாம் வைத்திருக்கிறோம். தெய்வ ஜனமே, ஜெபியுங்கள். நம்ம வாழ்க்கையை நம்ம ஆராய்ச்சி பார்க்குற நேரமாக இருக்கிறது. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவ்விதமாக உபயோகப்படுத்தணும். இதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். பிசாசுடைய அவனுடைய தந்திரங்கள் முற்றிலுமாக அழிக்கப்படுறதுக்கு நாம் எடுக்க வேண்டிய பிரயாச தெய்வ வசனமாகிய ஆவியின் பட்டயம் எடுத்து வாசிங்க. குடும்பத்தில் கூடி ஜெபிங்க. அதுதான் முக்கியமானது. குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியமானது. அதை ஜெபிக்கும்போது கர்த்தர் தெய்வ ஆலோசனை கொடுப்பார். வழி இதுவே நடன்ற மெல்லிய சத்தம் நமக்கு துணிக்கும். இதுதான் வழி, இதுதான் சத்தியம், இதுதான் ஜீவன் என்ப தேவ வார்த்தை நம்மக்கிட்ட பிரயோஜனப்படுத்துறதுக்கு கர்த்தர் வழி நடத்துவார். அதுக்கு நம் குடும்ப தலைவிகள் முக்கிய பங்கு இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இன்றைக்கும் ஜிப்போராவுடைய வாழ்க்கையை நாங்கள் படிக்கவும் தியானிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வேதத்தை வாசிக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். தியானிக்கிற ஒவ்வொருத்தரும் உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளட்டும். நீர் என்ன ஒவ்வொருத்தரை குறித்து நீர் வைத்திருக்கிறீரோ அந்த திட்டத்தை அறிந்து ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் வேண்டிய கிருபை தாங்கப்பா. மாம்சமான யாவரும் உடையவர்கள்னு சொன்னீங்களே, எல்லாருக்கும் வேண்டிய கிருபையை தாங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்.